டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் ஃபேட்டி லிவர் அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஹாஸ்பிட்டல் போய் வயிறு ஸ்கேன் பண்ணால் கிரேட் 1 ஃபேட்டி லிவர், கிரேடு 2 ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி ரிப்போர்ட் வருது. அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பயம் வருது. கல்லீரல் நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. கல்லீரலில் இந்த பால் ஆடை போன்று, பாலை காய்ச்சினா அந்த பால் ஆடை இருக்கும் இல்லையா, அது போன்ற ஒரு கொழுப்பு அந்த கல்லீரல் மேலே படிந்திருக்கும். இதை அப்படியே விட்டால் கல்லீரலுடைய செயல்பாடு குறையும், மஞ்சள் காமாலை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, பசி இருக்காது, செரிமானமாகாது, வயிறு உப்புசமாக இருக்கும், பித்தப்பையில் கற்கள் உருவாகலாம் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு ஏற்படும். இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது? ஃபேட்டி லிவர் இல்லாமல் நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது? நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தை சாப்பிடல. அவங்க கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தினாங்க. என்ன மூலிகை அப்படி கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய, கல்லீரல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய மூலிகை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், கீழாநெல்லி எல்லாருக்குமே தெரியும். கீழாநெல்லி மூலிகையை சேகரிப்பாங்க. அடுத்தது கையாந்தகரை அல்லது கரிசலாங்கண்ணி அப்படிங்கிற மூலிகை. இந்த 2 மூலிகையும் தான் நம்மளுடைய முன்னோர்கள், குறிப்பாக தமிழ் மருத்துவத்தில் கல்லீரல் சார்ந்து வரக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் சரி, அதாவது சிரோசிஸ் லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரல் செயல்பாடு இன்மை இருந்தாலும் சரி, மஞ்சள் காமாலை இருந்தாலும் சரி, பித்தப்பை கற்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபேட்டி லிவர் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த கீழாநெல்லி மூலிகை, கரிசலாங்கண்ணி மூலிகையை வேண்டிய அளவு எடுப்பாங்க. எடுத்து சுத்தப்படுத்தி தனித்தனியாக கீழாநெல்லியை என்ன பண்ணுவாங்க, சுத்தப்படுத்தி சின்ன சின்னதாக நறுக்கி நிழலில் உலர்த்திடுவாங்க. அதே போல் கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி அல்லது வெள்ளை கரிசலாங்கண்ணி. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிடைச்சா ரொம்ப சிறப்பு. எது கிடைக்குதோ அந்த கரிசலாங்கண்ணியை அதை சுத்தப்படுத்தி சின்ன சின்னதாக நறுக்கி நிழலில் காய வைக்கணும். நிழலில் காஞ்ச பிறகு, நல்லா காஞ்ச பிறகு தனித்தனியாக அரைச்சி சலித்து வச்சுக்கணும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு மூலிகை துளசி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கருந்துளசி இருக்குது, வெண்துளசி இருக்குது. அந்த கருந்துளசி அல்லது வெண்துளசியும் கீழாநெல்லி கரிசலாங்கண்ணி போலவே சேகரித்து சுத்தப்படுத்தி சின்ன சின்னதாக நறுக்கி நிழலில் காய வைங்க. நல்லா காஞ்ச பிறகு 3ஐயும் தனித்தனியாக அரைச்சி ஒரே எடை நிறுத்து ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க. ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிறவங்க, கல்லீரல் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனை, பித்தப்பையில் கற்கள் அல்லது மஞ்சள் காமாலை அல்லது சிரோசிஸ் லிவர் இருக்குது, அல்லது எனக்கு ஆல்கஹால் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, எனக்கு ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட்டு பழக்கம் எனக்கு அதிகமாக இருக்குது, இந்த நிலையில் யார் இருந்தாலும் சரி, இந்த மூலிகை சேர்ந்த இந்த சூரணத்தை அல்லது பொடியை தினசரி காலை மாலை 2 வேளை 2லிருந்து 4 கிராம் எடுத்து தேனில் கலந்து தொடர்ந்து நீங்கள் சாப்பிடலாம். எந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இப்போ சர்க்கரை நோய்க்கு நீங்கள் மருந்து எடுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இதய நோய்க்கு மருந்து எடுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆஸ்துமாவுக்கு அல்லது மூட்டு வலிக்கு வேறு எந்த நோய்க்காக நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாலும், ஆங்கில மருந்து எடுத்தாலும், இந்த கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி, துளசி சேர்ந்த இந்த பொடியை தொடர்ந்து 2லிருந்து 4 கிராம் எடுத்து தேன் கலந்து ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் 3 மாதம் 6 மாதம் அல்லது இந்த சிகிச்சை முழுமையாக முடிகிற வரலையுமே, அந்த ஃபேட்டி லிவர் உங்களுக்கு நார்மலாக வருது ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது, அது வரலையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக செலவில்லாமல் அந்த நோய் முழுமையாக குணமடையும். மீண்டும் ஒரு தகவலோடு நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.